ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் இதயம் சீரியல். அப்கமிங் ஆதி பாரதி இவங்களோட மேரேஜ் ட்ராக் வரப்போகுது. என்கேஜ்மெண்ட்டில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக என்ன அப்படின்னா, நம்மளோட ஆதியோட அம்மாவுக்கும் வாசுவோட கொலைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. அதாவது ஆக்சிடெண்ட் மாதிரி தான் நடந்துச்சு. அது ஆக்சிடெண்ட் தானா இல்லை தன்னோட மகனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக திட்டமிட்டு செஞ்ச சதியா அப்படின்னு தெரியலை. உண்மை தெரிய வருமா ஆதிக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் போட்டு வாசுவோட கொலை த இறப்பில் இருக்கிற மர்மம் என்ன அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. இது பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு பக்கம். ரொம்பவே க்யூட்டான ஒரு பிக் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்ம ஆதியும் பாரதியும் சேர்ந்து. ஆதி பாரதி 2 பேருமே ஒருத்தர் விரும்பிட்டு இருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இப்போ அவங்க அம்மா மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த மேரேஜை ஆதியே வேணான்னு சொல்லுவான், அதை மாதிரி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆதியோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா உண்மை தெரிஞ்சிடக்கூடாது தன்னோட மகனுக்கு அப்படின்ட்டு. வாசு இறந்தது திட்டமிட்ட கொலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு. ஏன்னா இப்போ இந்த ட்ராக் எல்லாம் பார்க்கும்போது பாப்பம் வெயிட் பண்ணி இது திட்டமிட்ட கொலையா இல்லை எதேச்சையாக நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அம்மா பயப்படுறத பார்க்கும்போது சந்தேகமாக தான் இருக்குது. ரீசெண்டாக நம்ம ஜீ தமிழ் நடிகை கண்ணீரோட ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அவங்களோட தங்கச்சி தியா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், சசிலயா. இவங்க கரண்ட்டாக நம்மளோட ஜீ தமிழில் மீனாட்சி பொண்ணுங்க அப்படிங்கிற சீரியலில் ரொம்பவே சூப்பராக நடிச்சிட்ருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக. என்னென்னா, அவங்களோட தங்கச்சி ஒரு மூவி நடிச்சிட்ருக்காங்க. நடித்து அந்த மூவியும் ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த மூவி ரிலீஸ் ஆகிற அந்த ஒரு தருணத்தில் அவங்களால அவங்க கூட இருக்க முடியலையாம். கார்டியன் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு மூவி தியாவோடது ரிலீஸ் ஆகிருக்கு. இது அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸாம். மூவி அவங்களோட ஃபஸ்ட்டு மூவியாம். எனக்கு கடவுள் இந்த ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் கொடுத்துருக்காரு. இதில் நான் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும், இது ஒரு நல்ல ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க தியாவும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில். இந்த மூவியில் நம்மளோட அன்சிகா அவங்க தான் ஹீரோயினாக ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் தியா நடிச்சிருக்காங்க. இந்த ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு படம் இவங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் இந்த என்னோட நடிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தருணத்தில் அவங்க அக்கா கூட இல்லை அப்படிங்கிற வருத்தம் அவங்களுக்குமே இருக்குது. அதே மாதிரி அவங்க அக்காவுமே எந்த ஒரு சின்ன விஷயம்னாலும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் செய்வோம், ஆனால் நான் இப்போ அவள் கூட இல்லை அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுமே ஃபீல் பண்ணியிருந்தாங்க. மூவி ரிலீஸ் ஆகிடுச்சு முந்தானேத்துக்கு. ஆல் தி பெஸ்ட் தியா உங்களுக்கு.